இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. செய்தி. பிரதமர் மோடி சென்னையில் பங்கேற்கும் பாஜக பொதுக்கூட்டத்திற்கு பன்னீர்செல்வம் கலந்து கொள்ளவில்லை என தகவல் ஒன்று வெளியாகிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன். ஏற்கனவே நடைபெற்ற பல்லடம் திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் அழைக்காத நிலையில் இன்றைய பொதுக்கூட்டத்திலும் ஓபிஎஸ் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? வணக்கம். பிரதமர் மோடி சென்னையில் பங்கேற்கக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்தில் திரு பன்னீர்செல்வம் கலந்து கொள்ளவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல்லடம் மற்றும் திருநெல்வேலி பொதுக்கூட்டத்திற்கு அழைக்காத நிலையில் இன்றைய கூட்டத்திலும் அவர் பங்கேற்கவில்லை. குறிப்பாக திரு பன்னீர்செல்வம் பலமுறை வெளிப்படையாக கருத்து தெரிவித்தும் பாஜக இன்னும் இவர்களின் கூட்டணியை உறுதி செய்யாமல் உள்ளனர். தமிழகத்தில் பல்லடம் மற்றும் திருநெல்வேலியில் பிரதமர் மோடி கடந்த மாதம் பங்கேற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டுமே மேடையில் பங்கேற்றனர். குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜான் பாண்டியன், அதேபோல புதிய நீதி கட்சியின் தலைவர் திரு ஏ.சி. சண்முகம், அதேபோல இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு பாரிவேந்தர் ஆகியோர் மட்டுமே பங்கேற்றிருந்தனர். 2 நாட்கள் பிரதமர் மோடி தமிழகத்தில் கடந்த மாதம் இருந்த போதும் திரு பன்னீர்செல்வம் மற்றும் திரு டிடிவி தினகரன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. மேலும் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் மோடி இந்தியாவில் பிரதமராக வர வேண்டும் என தொடர்ச்சியாக திரு பன்னீர்செல்வம் பேசியும் திரு பாஜக கூட்டணியில் தாங்கள் இருப்பதாகவும் பேசி வருகிறார். ஆனால் ஓபிஎஸ் பலமுறை வெளிப்படையாக கருத்து தெரிவித்தும் பாஜக இன்னும் இவர்களின் கூட்டணி உறுதி செய்யாமல் இருக்கிறது. இன்றைய பாஜக கூட்டத்திற்கும் அவருக்கு அழைப்பு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் பங்கேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேலும் முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் இன்று சென்னையில் இல்லாமல் தற்போது அவரது சொந்த ஊரான தேனியில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவரது ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம் எம்எல்ஏ கேட்டபோது இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க நாங்கள் எதுவும் கேட்கவில்லை, மேலும் அடுத்த 3 தினங்களில் பாஜக கூட்டணி நிலைப்பாடு குறித்து தெரிய வரும் என்றும் அவர் தொலைபேசி வாயிலாக தெரிவித்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு.